இங்கே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் குத்பா ஓதுவார் ஒரு தடவை. அவர் ரொம்ப ஒரு ஜோஷில் ரொம்ப நேரம் ஓதிட்டார். ஜும்மாவுடைய பிரசங்கம் ரொம்ப நேரம் மாமன்னர் ஹஜ்ஜாஜ் குத்பா செய்துட்டார். அது ஷரியத்திற்கு கிட்டத்தட்ட மாற்றமான நிலை வந்துவிடுமோங்கிற பயம். ஒருவர் மாத்திரம் எழுந்திருச்சு சொன்னார். ஒருவர் சொன்னார், இன்னல் வக்த லா யன்தஸிரு வல்லாஹு லா யாதிரு. உங்களுக்காக நேரம் நிற்காது, உங்களுக்காக நேரம் நிற்காது. நேரம் கடந்தால் உங்கள் காரணத்தை அல்லாஹ் ஏற்கவும் மாட்டார். ரெண்டு வார்த்தை தான் சொன்னார். அரசர் ஹுத்பாவிலிருந்து கீழே இறங்கும் போதே ஆர்டர் போட்டார், இவரை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்கட்டான். பாவம், அவருக்கு தொழுகை கூட கிடைக்கல, தூக்கிட்டு போயிட்டாங்க அதிகாரிகள். கைது செய்யப்பட்டார், சிறைக்கு போகிறார். அதுவும் அவர் ரகசியமா பேசல, தனியா பேசல, ஜும்மாவுடைய மஸ்ஜிதிலேயே பேசிட்டார். மன்னரால் அதை தாங்க முடியல. கொஞ்சம் கடுமையான தண்டனைக்கும் அவர் ஆளாகிறார். நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. குடும்பத்தார்கள் போல அவரை போய் சந்திக்கிறார், ஜெயிலில் போய் சந்திக்கிறார். என்ன வேலை செய்தப்பா, ஹஜ்ஜாஜை பற்றி உனக்கு தெரியாதா? ஹஜ்ஜாஜை பற்றி தெரியாதா? மன்னரை பற்றி தெரியாதா? யார்கிட்ட போய் எதை பேசணும்? நாங்கள் உன்னை எப்படியாச்சும் வெளியில கொண்டு வந்துடுறோம், நீ ஒரு காரியம் செய்யணும். என்ன காரியம் செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அவருக்கு சொன்னா, நீ ஒன்னு சொல்லு, நான் கொஞ்சம் புத்திமத்தமான ஆளு, எனக்கு பைத்தியம் நீ சொல்லிடு. நேரம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னாங்க, அவர் பைத்தியங்க, அவர் விட்டுருங்க. அவர் அறிவு தெளிவானவராக இருந்தால் தங்களை போன்றவங்கிட்ட பேசி இருப்பாரா? அவர் கொஞ்சம் புத்தி கம்மி, அவர் முட்டாளு. இன்னொரு பக்கம் ஜுனூன்னுட்டாங்க, பைத்தியம்னாங்க. ஹஜ்ஜாஜ் ஒரு பதில் தான் சொன்னார், பைத்தியம்னு சொல்லி அவர் சொல்லிட்டு விட்டுறேன்டார். அவர் பைத்தியம் சொன்னா நான் விட்டுறேன்டார். குடும்பத்தார்கள் போய் சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், இன்னல்லாஹ கத் ஆஃபானி மின்ஹு, இன்னல்லாஹ கத் ஆஃபானி மின்ஹு. அல்லாஹ் என்னை பைத்தியம் நோய் வராமல் பாதுகாத்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் எனக்கு பைத்தியம் இல்லாமல் பாதுகாத்து இருக்கான். அல்லாஹ் பாதுகாத்த ஒன்றை இருப்பதாக சொல்லி நான் வாழ பிரியப்படல. அல்லாஹ் என்ன பாதுகாத்து இருக்கான்? அந்த நோய் வரையில் அது மோசமானது. அந்த நோயில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்த பின்னால் என் உயிரை காப்பதற்காக, சோதனையிலிருந்து மீள்வதற்காக இல்லாத ஒரு நோயை, என் ரப்பு தராத நோயை என் ரப்பின் மீது குற்றமாக்குவதா என்று கேட்டார். என் ரப்பின் மீது குற்றமாக்குவதா? செய்தி போச்சு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு. அவர் உண்மையை ஒத்துக்கிட்டு அவர் பைத்தியம் சொன்னா விட்டுறார். அவர் இப்படி சொன்னார்ங்கிற செய்தி போச்சு. மன்னர் ஆர்டர் போட்டார், அவரை விடுதலை செய்யுங்கள் என்றார். அவரை விடுதலை செய்யுங்கள் என்றார். அதிகாரிகள் திகைத்து போகிறார்கள். காரணம் கேட்டார்கள். அவர் சொன்னார், அவருடைய உயிரை விட உண்மை அவருக்கு மேலாக இருப்பதால் இந்த மனிதர்கள் இந்த மண்ணுக்கு தேவை என்றார். அவருக்கு உயிரை விட உண்மை மேலானது. இந்த மனிதர்கள் மண்ணுக்கு தேவை. இந்த மனிதர்களை கொண்டு மழை பெய்கிறது, இந்த மனிதர்களை கொண்டு ரஹ்மத் இறங்குகிறது. இந்த மனிதர்கள் இருப்பதால் அதாப் இறங்குவதில்லை.